தமிழக சட்டப்பேரவை கூட்டத்திலிருந்து இந்த ஆண்டும் ஆளுநர் ஆர்.என். ரவி வெளிநடப்பு. தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறினார். சட்டப்பேரவையில் உரையை நிகழ்த்தாமல் ஆளுநர் வெளியேறியது மக்கள் சபையை அவமதிக்கும் செயல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். உண்மைக்கு மாறான தகவல்கள் அரசின் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததாலேயே ஆளுநர் உரையாற்ற மறுத்துவிட்டார் என ஆளுநர் மாளிகை விளக்கம். பொய்யான தகவல்களை ஆளுநர் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி கண்டனம். பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வித்துறையிலும் தமிழகம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. ஆளுநர் உரையில் தகவல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் வெளிநடப்பு. ஆதரவாக பிஜேபி, அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களும் வெளியேறினர். தமிழகத்தைப் போலவே கேரள சட்டப்பேரவையிலும் அரசின் உரையை வாசிக்க ஆளுநர் மறுப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம்.